இப்ப சோலார் இன்வெர்டர் பத்திலாம் கொஞ்சம் சொல்லுங்களேன் ஐயா. சோலார் இன்வெர்ட்டர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வீட்டில் ஒரு இன்வெர்ட்டர் இருக்கு, அந்த இன்வெர்ட்டரை சோலார் இன்வெர்ட்டராக மாற்றிக்கலாம். அதை மாற்றுறதுக்கு ஒரு 35,000 ரூபாய் செலவு பண்ணாலே மாற்றிக்கலாம். அதில் என்ன பயன்படும் அப்படின்னா, அடிப்படையாக உங்களோட பேட்டரி சோலார்லேருந்து சார்ஜ் ஆகும், இபிலேருந்து சார்ஜ் ஆகாது. இதுவே உங்களுக்கு ஒரு 100 யூனிட் மின்சாரத்தை இது பண்ணி கொடுக்கும். அதை தாண்டி இந்த இன்வெர்ட்டர் எப்படி வேலை பார்க்கும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த பேட்டரி ஃபுல் ஆயிடுச்சுன்னா அதில் நீங்கள் எதெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ உங்களோட சோலார் பேனலோட உற்பத்தியை பொறுத்து அதையெல்லாம் பகலில் சோலார்லேயே இயங்கும். அப்போ அவங்க என்ன பண்ணலாம்னா, இந்த மானிய திட்டத்துக்கு எலிஜிபிள் இல்லாதவங்க, ரொம்ப கம்மியாக தான் பயன்படுத்துறவங்க, இதை செய்யறது மூலியமா அந்த யூனிட் ஸ்லாப்னு சொல்லுவோம் இபியில், அந்த ஸ்லாப் மேலே போறதை தடுக்கிறது மூலியமா இவங்க மின்சாரத்தை கட்டணத்தை வெகுவாக குறைச்சிக்கலாம். இதை தாண்டி இதுல ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, திடீர்னு ஒரு புயல் அடிக்குது, ஒரு வெள்ளம் வருது, ஒரு 10 நாள் கரண்ட் இல்லை அப்படின்னா அவங்க அவங்க வீட்டோட டோட்டல் தேவையை இதுல இருந்து எடுத்துக்க முடியும்னு சொல்ல முடியாது, ஆனா சமாளிச்சுக்கலாம். அந்த இருக்கக்கூடிய வெளிச்சத்தை வச்சு ஒரு போனை சார்ஜ் போடுறதுக்கும், நீங்க நல்லா பாருங்க, இந்த வெள்ள காலங்கள்ல மழை போல போனை சார்ஜ் போட்டா போதும்னு நம்ம நினைப்போம். அதெல்லாம் இதுல நடக்கும். அதுக்கு பெரிய செலவீனங்களும் ஆகாது. அது எங்க ஐயா வைக்கணும்? அது சோலார் இன்வெர்டருங்கும் போது அது எங்க நீங்க உங்களோட இன்வெர்டர் அப்படியே இருக்கும், அந்த இன்வெர்டரை சோலாரா மாத்திக்கலாம். அவ்வளவுதான். அதை அந்த இன்வெர்டரை மாத்திடுவாங்க, பேட்டரி அப்படியே இருக்கும், சோலார் பேனல் மட்டும் ரூஃப் டாப்ல வச்சுக்கணும், அதுல இருந்து கனெக்ஷன் கொடுத்துடணும், அவ்வளவுதான். சரி, இந்த அளவில் நிறைய விஷயங்கள் நிறைய சொல்லிட்டே இருக்கீங்க. இன்னும் கேட்க ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கு. வேற இப்போ